கணேஷ் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். வணக்கம் சார். கணேஷ், நீங்க நிறைய தடவை எங்ககிட்ட போன் பண்ணி பேசியிருக்கீங்க. கணேஷ், இப்ப அரசாங்கமே எடுத்து இந்த குவாரிகளை மீண்டும் திறந்தால் சட்டவிரோதமாக மணல் அள்ளக்கூடியது குறைந்து விடுமா கணேஷ்? சார், இந்த அரசாங்கம் அத செயல்படுத்துறேன்னு சொல்றாரு. முதல்வர் லஞ்ச லாவண்யம் இல்லாம ஒழிக்கணும் அப்படின்றாரு. சரி, இதை செயல்படுத்த முடியும். அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பா முடியும். எந்த முறைகேடுகளும் நடக்காம இதை பண்ண முடியும். ஓகே. இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப ஆந்திராவில பண்றாங்க. என்ன பண்றாங்க? குஜராத்ல பண்றாங்க. ஆந்திராவிலையும் மணல் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. சரி, எனக்கு கணேஷ் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ இந்த மணல் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கணக்கு காட்டுவது என்ன சொல்றது, கனிம வளத்துறையா அல்லது நீர்வளத்துறையா, பொதுப்பணித்துறையா, எது? நீர்வளத்துறை. நீர்வளத்துறை தான் இந்த மணலின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தினுடைய கணக்கு காட்டுறது. ஏன் அப்படின்னா, பாலிசி, கவர்மெண்டோட பாலிசி ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, மைனர் மினரல்ஸ் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு 25-26 நிதியாண்டில் கிடைத்த வருமானம் பாத்தீங்கன்னா வெறும் 577 கோடி ரூபாய் மாத்திரம் தான் கிடைச்சிருக்குது. அதாவது ரஃப் டோனு, கிராவலு, எர்த்து மினரல் இதன் மூலமாக. சரியா? ஆமா. அப்புறம் மேஜர் மினரல் மூலமாக, அதாவது லைம்ஸ்டோனு, லிக்னைட்டு, கிராஃபைட்டு, மேக்னசைட்டு இதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் வெறும் 433.87 கோடி ரூபாய் மாத்திரம்தான். இந்த ரெண்டுமே கணக்கு போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1100 கோடி ரூபாய் மாத்திரம்தான் மேஜர் மினரல் அண்ட் மைனர் மினரல் மூலமாக கிடைத்திருக்கிறது. சார், இந்த 1000 கோடி ரூபாயை விட, 1100 கோடி ரூபாயை விட கூடுதலாக மணலின் மூலமாக இந்த அரசுக்கு வருமானம் வந்துருமா? கண்டிப்பா வரும் சார். வருமா? கண்டிப்பா வரும். வருஷத்துக்கு 20,000 கோடி வரும். 20,000 கோடியா? ஆமா, 20,000 கோடி வரும். போன கவர்மெண்ட்ல 4,300 கோடி ஊழல் நடந்ததுன்னு சொன்னாங்க. இல்ல, அது அது எப்படி 2G கேஸோ அது போல அது ஒரு உத்தேச மதிப்பீடு தான். சரியா? ஆனா அரசாங்கம் ரெவென்யூவா எவ்வளவு காட்டுதுங்கிறது தானே மேட்டர். ரெவென்யூவா காமிச்சது மயிலாடுதுறை மாவட்டத்துல மட்டும் 2 மணல் குவாரி இயங்குச்சு. 1.5 கரெக்டா 18 மாசம் ஓடி இருக்கு குவாரி. சரி. அதுல கவர்மெண்ட்டுக்கு அவங்க காமிச்ச ரெவென்யூ 40 லட்சம் ரூபாய். ஓகே. 2 குவாரிலையும் சேர்த்து. ஓகே. 2 மணல் குவாரிலையும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் தான் காமிச்சாங்க. சரி. அதுல முறைகேடு நடந்துச்சு. அப்பயுமே இதை சொன்னோம். ஓகே. உங்ககிட்டயுமே சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. இத ஒழுங்கா ஸ்ட்ரீம்லைன் பண்ணா கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு வருவாய் இருக்கு. ஓகே. ஆனா இப்ப ஆத்துல எடுக்கும் போது எங்க எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியணும். அதாவது மணல் திட்டுகளை மட்டும் எடுத்தா போதும். சரி. மணல் அதிகமா இருக்கிற திட்டுகள் மட்டும் எடுக்கணும். அதை இந்த கவர்மெண்ட் அதை முறையான ஒரு IAS அதிகாரி இதுக்குன்னு தனியா போடணும். இந்த துறையை முதல்வர் கண்ட்ரோல்ல இருக்கணும் அந்த துறை. ஓகே. அடுத்த அமைச்சர்களுக்கு இல்லாம முதல்வர் கண்ட்ரோல்ல இருந்து அவர் அவரோட பார்வையில இது இருக்கணும். போலீஸ் எப்படி அவங்க துறையில அவருக்கு கீழே வச்சிருக்காரோ, உள்துறை அவர் கீழே வச்சிருக்காரோ, அந்த மாதிரி இந்த மணல் சம்பந்தமான நீர்வளத்துறையை அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அது அப்பதான் இதை ஒழுங்குபடுத்த முடியும். ஓகே. ஏன்னா இதை மற்ற அமைச்சர்கள்ட்ட கொடுக்கும் போது இதுல முறைகேடு நடக்கிறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்கு. ஓஹோ. இத முதல்வர் கண்ட்ரோல்ல அவர் பார்வையில இருந்து செயல்படுத்தி மக்களுக்கு மணல் தேவையை கொடுக்கணும். நீராதாரத்தையும் குறைக்க கூடாது, அதிகப்படியான மணல் எடுக்கக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட அளவு எடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாலிசி அதுல இருந்துச்சுன்னா இதை சிறப்பா செயல்படுத்தலாம். இப்ப சிங்கி கணேசன் சொன்ன மாதிரி, கணேஷ் இங்க பாருங்களேன், அனுமதி இல்லாத போது அங்க மணல் எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கிறாங்க. இப்பவும் மணல் எடுக்கப்படுகிறதா இல்லையா? இப்ப எடுக்கிறாங்க. அதை இந்த அரசாங்கம் தடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க சார், முடிச்சுட்டேன் சார். உங்க ஊர் மயிலாடுதுறை தான் சார்? ஆமா சார். என்ன ரிவர் பெட் சார் வருது அங்க? என்ன சார் ரிவர் பெட்?
கொள்ளிடம் ரிவர் பெட் கொள்ளிடம் ரிவர் பெட் அங்க மண்ணு இல்லீகலா எடுக்கிறாங்களா இல்லையா? இப்போ எடுக்கிறாங்க. பாலூரான் படுகைன்ற ஊர்ல இப்ப இல்லீகலா மணல் எடுக்கிறாங்க. முக்கியமான பிரமுகர்கள் எடுக்கிறாங்க. இதுக்கு அத்தாரிட்டி யாரு சார்? இதை வந்து தடுக்க வேண்டியது ரெவென்யூ ஆபீசர்ஸ், ரைட்டு. இதுக்கு வந்து சரியான பொறுப்பான அதிகாரிகள் நீர்வளத்துறை அதிகாரிகளா அல்லது கனிமவளத்துறை அதிகாரிகளா? சார் இதுல வந்து கனிம வளத்துறை அதிகாரிகள் தடுக்க முடியாது. இத வந்து ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பிஓ தான் இதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு தான் இதை தடுக்க முடியும். இல்ல தடுக்க நீர்வளத்துறை அதிகாரி வந்து எப்பயும் தடுக்க முடியும். இல்ல இதுக்கு முடியும், தடுக்க முடியும். இல்ல சார், நீங்க அந்த பிசினஸ் தானே பண்றீங்க. இதுக்கு அத்தாரிட்டி ஆபீசர்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இல்லையா சார்? வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சார். அதிகாரி எப்பயுமே ஆத்துப்படுகையிலேயே உட்கார்ந்துருக்க முடியாது. அதிகாரி ஆபீஸ்ல இருப்பாரு. ஓகேங்களா? அவருக்கு கீழே யாரோ அதுக்கான ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணணும். ஏஇஸ போடணும். அது கீழே என்எம்ஆர்ஸ் போடணும். விஓக்கு லோக்கல் விஓக்கு டெய்லி அதுல ரிப்போர்ட் கேட்கணும். எங்க மணல் எடுக்கிறாங்க, என்ன நடக்குது, என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றத அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா பண்ணனா மட்டும்தான் இதை தடுக்க. ஆனா இப்பவும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, லோக்கல் கோஆர்டினேட்டர்ஸ் போடணும். இப்ப அண்ணன் மாதிரி ரவீந்திரன் சார் எதுல எடுக்கிறாங்க சார்? சட்டில அள்ளிட்டு போறாங்களா, மாட்டு வண்டியிலயா, இல்ல பொக்லைன்ல எடுக்கறாங்களா? லாரியில, டிராக்டர்ல, டிராக்டர் டூ வீலர்ல சாக்கு மூட்டை கட்டிட்டு போறாங்க. சரிங்க, சரி, நல்லதுங்க, நல்லது. இணைப்புல இருங்க, பேசுவோம். கணேஷ், மயிலாடுதுறை கணேஷ் சார், சொல்லுங்க சார். கணேஷ், நீங்க இங்க எல்லா கவர்மெண்ட் வந்ததுனாலுங்க அந்தந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் அந்தந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்துவது அல்லது செலுத்த முயற்சிப்பது நடக்கக்கூடிய ஒன்றுதான், சரியா? இந்த கவர்மெண்ட் மாறிய பிறகு, இந்த அரசு மாறிய பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகேயினுடைய நிர்வாகிகள் யாரும் இந்த மணல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லையோ அல்லது அந்த வர்த்தகத்திலேயோ இல்லை நாங்கள் அள்ளுவோம் அப்படிங்கிறதுலையோ அந்த மாதிரி எல்லாம் எந்த காரியங்கள்லையும் ஈடுபடுறது இல்லையா? ஏற்கனவே செய்தவர்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? இல்ல சார் ஈடுபடல. தாவைக்கா சார்ந்தவங்க இதுல ஈடுபடல. முன்னாடி செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. முன்னாடி இருந்தவங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஐயா சொன்னாங்க மணலுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு, நத்தம் சிவசங்கரன் சார் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து மலேசியாவில இருந்து மணல் கொண்டு வந்தாங்க. தெரியும். கவர்மெண்ட் கொண்டு வரல, அது ஒரு பிரைவேட் கொண்டு வந்தாங்க. பிரைவேட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. காரைக்கால் போர்ட்ல இருக்கு, எண்ணூர் போர்ட்ல இருக்கு. இன்னைக்கு அந்த மணல் அப்படியே இருக்கு. யாருமே அதை வாங்கல. ஓகேங்களா? மணலுக்கு மாற்றா ஒரு வழி கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பண்ண முடியல. ஓகேங்களா? அது வந்து இப்ப போன கவர்மெண்ட்லயும் இதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கு வந்து விலையை வந்து அதிகமா நிர்ணயிச்சாங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வரும்போது அது அதிகமான விலை கொடுத்து இங்க வாங்குறதுக்கு மக்கள் விரும்பல. அதுல சரி, ஒரு யூனிட்டே 12,000 ரூபாய் கிட்ட போடுறதுக்கு ரெடி பண்ணாங்க. சரி. போன கவர்மெண்ட்ல வந்து ஐயா துரைமுருகன் வந்து 1000 ரூபாய்க்கு மணல் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சரி. ஆனா கொடுத்தது வந்து 8,300 ரூபாய்க்கு. சரி. ஓகேங்களா? மணலை வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல ஒரு ரெவென்யூ கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு தான் நம்ம சொல்றோம். மணலே எடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்லல. அதை பாதிப்பு இல்லாத வகையில ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு சொல்றோம். இப்ப இருக்கிற ஏடிஸ் வந்து பயப்படுறாங்க. இப்ப ப்ராப்பரா பர்மிட் கொடுக்குறாங்க. பர்மிட் வந்து நடைமுறையில் இருக்கு. இப்போதைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கிற வரைக்கும் சொல்றாங்க. சரிங்க, சரி, புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸ்ட்ரீம்லைன் பயப்படுறாங்க அதுக்கு. ஓகேங்க, ஓகே.